Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இந்த வீடியோவில் எதிர்நீச்சல் ஹீரோயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்டில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அது எந்த ப்ராஜெக்ட் அண்ட் எந்த சேனல், அது மட்டும் இல்லாமல் அந்த எதிர்நீச்சல் சீரியலோட சீசன் 2 அதோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த 4 பேர், நம்ம ஈஸ்வரி, ஜனனி, ரேணுகா அண்ட் நந்தினி. இதில் ஈஸ்வரி பார்த்திங்கன்னா நம்ம கனிகா, இவங்க வந்து சினிமாவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மூவிஸில். இப்போ தான் பார்த்திங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டு நம்ம கோட் மூவி, தளபதி விஜயோட மூவியில் வந்து ஒரு மேஜர் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேரக்டர் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட். அவங்களோட அந்த ஒரு சாவில் தான் அடுத்து வர கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து வாசிச்சிருந்தேன் கோட் ரிவ்யூவில். ஸோ இப்போ அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம ரேணுகா அண்ட் நம்ம ஜனனி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்காங்க. அது எந்த சேனல் கேட்டால் இன்னும் அதிர்ச்சியாக இருவீங்க. நம்ம சன் டிவி கிடையாது, ஜீ தமிழில் பார்த்திங்கன்னா நம்ம ஜனனி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜீ தமிழில் பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற டைட்டிலில் அவங்களும் நம்ம மல்லி சீரியல் விஜய் இருக்கார் பார்த்திங்களா, இவங்களும் ஒரு பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து இப்போ தான் கம்பேக் தராங்க. அண்ட் ரேணுகா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜீ தமிழ் சீரியஸில் தான் நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. சரி, இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ப்ராஜெக்டில் வராங்கன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜீ தமிழில் பார்த்திங்கன்னா சண்டே 1:30க்கு ஒரு நியூஸ் ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிற மாதிரி அஃபிஷியலான ப்ரமோலாம் அவுட் பண்ணிட்டாங்க. சமையல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம சீதா மேம் அண்ட் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஜட்ஜ் மாதிரி இருக்கார். ஸோ இவங்க 2 பேரும் ஜட்ஜ் பண்ணி இந்த குக் வித் கோமாளி, டாப் குக், டோப் குக் இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் ஷோவாக தான் இருக்க போகுது. இதில் ஆயிஷா வந்து ஆங்கராக பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷோவில் தான் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸை இவங்க 2 பேருமே கலந்துக்க போகிறாங்க. அந்த நியூஸ் வந்து எங்களுக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். அண்ட் எதிர்நீச்சல் சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்டேட் கூட நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இவங்க இந்த ஷோவில் போயிட்டாங்கன்னா அந்த எதிர்நீச்சல் சீசன் 2ல் இவங்க நடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பட் அந்த சீசன் 2 இப்போ தான் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதுக்கு இன்னுமே மேக்ஸிமம் ஒரு 5 or 6 months ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நான் அந்த ஷோவே கூட முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த ஷோவாக தான் இருக்க போகுது. ஸோ மேபி சீசன் 2ல் வரலாம், மேக்ஸிமம் வராமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. அடுத்து வேறு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.